இந்நாள் நமது பொன்னாள். வழங்குபவர் கவிஞர் தியாரு. இன்றைய சிந்தனை: பயம் நீங்கினால் ஜெயம். பயம்தான் நம் முதல் எதிரி. அங்கே அப்படி நடக்கிறதாம், இங்கே இப்படியாம், நமக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருந்தால் கடிகார ஓசை கூட காலனின் காலடி ஓசையாகத்தான் நமக்கு கேட்கும். எதற்கெடுத்தாலும் அஞ்சி நடுங்குகின்றானே, அவன்தான் மிகப்பெரிய நோயாளி. சுடுகாட்டு பாதையில் செல்ல நேரிட்டாலும் துளியளவும் பயமின்றி காற்றின் ஸ்பரிசத்தை அனுபவித்தபடி உல்லாசமாய் நடக்கிறவனே சுகவாசி. தெருவில் நாய் குரைத்தாலே சிலருக்கு பயம். உள்ளதையெல்லாம் அள்ளிக்கொண்டு போவதற்கு திருடர்கள் வந்து விடுவார்களோ என்ற நடுக்கம். யார் யாரோ வந்து அவர்களை துரத்துவது போல் கனவு. ஆனால் வேறு யாருமல்ல, அவர்களின் பயமே அவர்களை துரத்தி அடிக்கிறது. எல்லாவற்றையும் நன்கு படித்து பாராயணம் செய்திருந்தாலும் கூட தேர்வு அறையில் உட்கார்ந்ததுமே வியர்த்து விறுவிறுத்து எந்த கேள்விக்கும் பதிலெழுதாமல் எழுந்து வருபவர்கள் உண்டு. காரணம் என்ன? பயம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை ஆண்ட சிற்றரசர்கள் கூட பெரிய யானை படைகளை வைத்திருந்தார்கள். தங்கள் நாடுகளில் யானைகளையே பார்த்தறியாத வெளிநாட்டு மன்னர்கள் யானைகளின் பெரிய உருவத்தையும் போர்க்களத்தில் அவற்றின் வலிமையையும் கண்டு கதிகலங்கி போனார்கள். இந்தியாவிற்குள் நுழைய நினைத்த பல கிரேக்க, மங்கோலிய, ஆப்கான், துருக்கி நாட்டு மன்னர்களை விரட்டியடித்ததெல்லாம் யானைகளை பற்றி அவர்கள் கொண்டிருந்த பயம்தான். அப்படிதான் இன்று பலரை பலவிதமான பயங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. பயமும் கவலையும் இரட்டை பிறவிகள். இரண்டும் ஒன்றில் ஒன்றாய் இணைந்திருக்கின்றன. மாபெரும் சிந்தனையாளர் எமர்சனிடம் அவரது வயதை ஒருவர் கேட்டார். அதற்கு எமர்சன் 360 என்றார். வியப்படைந்த அந்த மனிதர், 360? ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்றார். அதற்கு எமர்சன், நீங்கள் 360 ஆண்டுகள் வாழும் காலத்தை நான் 60 ஆண்டுகளில் வாழ்ந்துவிட்டேன். என் 60 ஆண்டுகள் சாதாரண மனிதனுக்கு 360 ஆண்டுகள் என்றார். அச்சத்திலும் கவலையிலும் நாம் கரைந்து போவதோ, அர்த்தமுள்ள ஒரு நிறைவான வாழ்க்கை பெறுவதோ நம் கையில்தான் இருக்கிறது. எனவே நம்மை தொற்றிக் கொண்டிருக்கும் பயத்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு முன்னோக்கி செல்ல முடிவெடுத்து விட்டால் இந்நாள் நமது பொன்னாள் ஆகும். எந்நாளும் நமது வாழ்வின் நன்னாள் ஆகும். வணக்கம்.